இப்போ நம்ம மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியர் வெப்பன் காணாம போயிருது. அதை நம்ம இந்தியால இருந்து ஹீரோ தலைமையிலான ரா ஏஜென்ட் கேங் வந்து போய் கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. மூவியோட மெயின் லீடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்யா. நல்ல பிசிக்கா இருக்காரு, த்ரூ அவுட்டா ஒரு மேன்லியான ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்கிரீன் பிளேல கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா படத்தோட வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக். அவர் வந்து பிரிஸ்கா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு. பட் இருந்தாலும் படம் ஃபுல்லாவே ஹீ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்பா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு யோசிச்சா டிஃப்ரெண்டா வில்லனை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம். சரத்குமாரோட கேரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சு வாரியரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா மெனக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா நடிச்சிருந்தாலும் ஹீரோ மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு கேரக்டரா காமிச்சிருக்காங்க. திபுவோட மியூசிக் வந்து சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் படத்துக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப விஷுவலி நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படத்தை வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு எஃபிஷியன்டான ஒரு படமா கொடுத்திருந்தாரு. இந்த ஸ்கிரீன் பிளேயோட மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு.